ரீசெண்டாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமாக பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா, ஒரு ஆட்டோ டிரைவருக்கும் மக்கள் நீதி மையம் கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆட்டோவை புக் பண்ணியிருக்காங்க. ஆட்டோவை புக் பண்ணிட்டு ஆட்டோவில் ஏறினதுக்கப்புறம் அவருக்கு அமௌண்ட் கம்மியாக காமிச்சதுனால அவரு என்ன பண்ணியிருக்காரு, நடுவில் அந்த மேப்பை ஆஃப் பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன வழி தெரியுமோ, குறுக்கு வழி தெரியுமோ அந்த வழியெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த விஷயத்தில் அவங்க கோவப்பட்டு ஏன் இப்படியெல்லாம் போறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க 2 பேரையும் கீழே இறங்குங்க, ஆட்டோவில் நீங்கள் ஏறாதீங்க, கீழே இறங்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து நாங்கள் இறங்க மாட்டோம், நாங்கள் போலீஸ் வரட்டும் இறங்குறோம் சொல்லியிருக்காங்க. அப்படியே இவர் பேச 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 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்கள தாக்கிட்டாரு. அதனால இவங்க கோவம் அடைஞ்சவங்க திரும்பி அவங்கள செருப்பு எடுத்து தாக்கிட்டாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட ட்ரெஸ்ஸை பற்றியும் அவங்களோட ஊரை பற்றியும் கேவலமாக பேசியிருக்காரு, நார்த்துலேருந்து வந்தவங்கன்ற மாதிரி சொல்லி. அதே மாதிரி அவங்கள தகாத வார்த்தைகளை நிறைய பேசியிருக்காரு, திட்டியிருக்காரு, ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்காரு. அதே மாதிரி அந்த லேடியும் நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்காங்க, நிறைய திட்டியிருக்காங்க. அவங்களும் அடிச்சிருக்காங்க, இவரும் திருப்பி அடிச்சிருக்காரு. இதனால பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இது வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அந்த வீடியோ பார்க்கும்போது ஆட்டோ டிரைவர் மேல கொஞ்சம் பரிதாபம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதா நம்ம கேள்விப்படுறோம், நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனா 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. முதல்ல ஆட்டோ டிரைவர் மேல தான் தப்பு. அவர் மேல என்ன தப்புன்னா, அவர் முதல்ல ட்ரெஸ்ஸை பத்தி, அவங்களோட ஸ்டேட்டை பத்தி, அப்புறம் அவங்கள கெட்ட வார்த்தை பேசுனது, அவங்கள தாக்குனது, இதெல்லாமே அவரோட மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி அந்த லேடியும் இவரை செருப்பால் அடிச்சதும், கெட்ட வார்த்தைகள்ல திட்டினதும் ரொம்ப பெரிய தப்பு. ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க இப்படி ஆட்டோல போகும்போது ஆட்டோ டிரைவர் இப்படி நடந்துக்கிட்டாருன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள அந்த ஆட்டோ டிரைவரை இப்படி பேசியோ செருப்பால் அடிச்சியோ நம்ம பார்த்தாலும் கேள்விப்பட்டாலும் சரி, நம்ம அது சரியான்னு தான் சொல்லுவோம். ஆட்டோ டிரைவரை அப்படி பண்ணது சரின்னு சொல்லுவோம். மற்ற லேடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆட்டோ டிரைவர் மேலே நம்ம பரிதாபம் வந்து அப்படி சொல்லலாமே தவிர, ஆட்டோ டிரைவர் பண்ணதும் தப்பு தான். அதே மாதிரி இவங்க பண்ணதும் தப்பு தான். அந்த வீடியோ பார்க்கும்போது ஆட்டோ டிரைவர் மேலே பரிதாபமோ பாவமோ தோணலாம். ஆனால் அவர் பேசுறது முதல் தவறு என்னன்னா, ட்ரெஸ்ஸை பற்றி, அவங்களோட ஸ்டேட்டை பற்றி, அவங்கள தகாத வார்த்தைகளை பேசுனது, அவங்கள நடு ரோட்டில் இறங்க சொன்னது, அதே மாதிரி மேப்ல ஒரு வழி காட்டியும் மேப் ஆஃப் பண்ணிட்டு அவருக்கு தெரிஞ்ச குறுக்கு வழியில போனது மிகப்பெரிய தப்பு. இது எல்லாமே அவர் பண்ணதுனால தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்றது தான் சரியான முடிவா இருக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா அதை கையாண்டிருக்கலாமோன்றதுதான் நம்மளோட கருத்து கூட. எல்லா அரசியல்வாதிகளும் இதை அரசியலாக்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க திமுக கட்சி கூட்டணியில இருக்கிறதுனால இதை அரசியலாக்க பார்க்குறாங்க. பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த கட்சியில இருக்கிறவங்களும் சரி, எந்த ஊரை சேர்ந்தவங்களும் சரி, எப்படியாப்பட்ட உடை போட்டுட்டு இருந்தாலும் சரி, அவங்களோட உடையை பத்தியோ அவங்கள பத்தியோ ரொம்ப கேவலமா பேசுறது தவறு. நம்ம யார் மேல வேணாலும் சிம்பத்தி காட்டலாம். ஆனா சிம்பத்தி காட்டுற அளவுக்கு அவங்க சரியா இருந்திருக்காங்களான்றத நம்ம முதல்ல யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சிம்பத்தி காட்டணும். அதுதான் சரியானதா இருக்கும். தேங்க்யூ. நன்றி.